பொங்கல் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு 4வது நாள்ல எல்லோரும் வீடுகளிலும் செய்யக்கூடிய பச்சரிசி சர்க்கரை பொங்கல் தாங்க நம்ம செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டியாவும் ரொம்ப குழவா ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு 1/4 கிலோ பச்சரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூட 100 கிராம் பாசிப்பருப்பு ஒரு பேன்ல சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை பச்சரிசி கூடவே சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்ததை குக்கர் அடுப்புல வச்சுட்டு இதை கழுவுன அரிசி அதுல சேர்த்துட்டு அது கூட 4 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு சாஸ்பேன்ல 1/2 கிலோ வெல்லத்தை தட்டி வச்சிருக்கோம். அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதையும் எடுத்து ஓரமா வச்சிடலாங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 100 கிராம் நெய் சேர்த்துட்டு அது கூட 20 முந்திரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட 20 திராட்சையும் போட்டு வறுத்து இதையும் ஓரமா எடுத்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு பொங்கல் வச்சிருக்க குக்கர் ஸ்டீம் அடங்கிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்ல மைய வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற வெள்ளை கரைசல ஜல்லடை வச்சு வடிச்சிட்டு இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா கொஞ்சம் குழவா இருக்கும். இது சூடு ஆறும் பொழுது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் அதிகம் சேர்க்கும் பொழுதுதான் பொங்கல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சூப்பரான தை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.